ஹாய் எல்லாருக்கும். சைக்காலஜிஸ்ட் எல்லாம் எப்படி நம்ம மனசோட ரகசியங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அவங்களோட அந்த சீக்ரெட் டூல் கிட்ட திறந்து உள்ள என்னலாம் இருக்குன்னு எட்டி பார்க்க போறோம். வாங்க போகலாம். சரி, இத வச்சு ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருமே அடிக்கடி கேக்குற ஒரு கேள்வி, சோஷியல் மீடியா நிஜமாவே நமக்கு பதட்டத்தை உண்டாக்குதா? இதுக்கு சும்மா கெஸ் பண்ணா போதுமா? இல்ல, நமக்கு சாலிட் ப்ரூஃப் வேணும் இல்லையா? அந்த ப்ரூஃபை தேடத்தான் சைக்காலஜிஸ்ட் சில ஸ்பெஷல் டூல்ஸை யூஸ் பண்றாங்க. நம்ம மனசை பத்தின இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க அவங்க யூஸ் பண்ற அந்த சயின்டிஃபிக் டூல்ஸை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். சரி, நம்ம டூல் கிட்ல இருக்கிற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னு கரெக்டா கண்டுபிடிக்க இந்த டூல் ரொம்ப முக்கியம். அதுக்கு பேரு தான் பரிசோதனை முறை, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஒரு விஷயத்தோட காரணத்தையும் விளைவையும் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாம சொல்றதுக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். ஏதான் பிக்கு காரணம்னு அடிச்சு சொல்ல முடியும்னா அது இந்த முறையால மட்டும்தான். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல ரிசர்ச்சர் ஒரு விஷயத்த மாத்துவாரு. அதுக்கு பேர் தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். நம்ம எக்ஸாம்பிள்ல எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்கங்கிறது. ரெண்டாவது, அந்த மாற்றத்தால என்ன ரிசல்ட் வருதுன்னு அளப்பாங்க. அது டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது அவங்களோட பதட்டத்தோட லெவல். மூணாவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிசல்ட்டை பாதிக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க. இதை செய்யறதுக்காக 2 குரூப்பை உருவாக்குவாங்க. ஒரு குரூப்பை மட்டும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண சொல்லுவாங்க, அதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப். இன்னொரு குரூப், அதாவது கண்ட்ரோல் குரூப், அதை பண்ண மாட்டாங்க. கடைசியா 2 குரூப்போட பதட்ட லெவல்லையும் கம்பேர் பண்ணும்போது சோஷியல் மீடியாவால தான் அந்த மாற்றம் வந்துச்சான்னு கரெக்டா சொல்லிடலாம். ஆனா எல்லா விஷயத்தையும் நம்மால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ ரியல் வேர்ல்ட்ல என்ன நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கும் சில டூல்ஸ் இருக்கு. அதுதான் கோரிலேஷனல் மெத்தட். இதுல ரிசர்ச்சர் எதையுமே மாத்த மாட்டார். ஜஸ்ட் 2 விஷயங்கள் இயற்கையாவே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கான்னு மட்டும் பாப்பார். உதாரணத்துக்கு, சோஷியல் மீடியா யூஸுக்கும் பதட்டத்துக்கும் தொடர்பு இருக்கான்னு கவனிக்கிறது மாதிரி. இந்த கனெக்ஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்கானதுன்னு கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஒரு நம்பர் சொல்லும். இந்த டேபிள பாருங்களேன், அது +1 இருந்தா ஒரு விஷயம் அதிகமாகும்போது இன்னொன்னும் அதிகமாகும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அதிக நேரம் படிச்சா அதிக மார்க் வாங்குற மாதிரி. அதுவே -1 இருந்தா 1 அதிகமாகும்போது இன்னொன்னும் குறையும். அதாவது நீங்க அதிகமா கிளாஸ்க்கு லீவ் போட்டா மார்க் குறையும் இல்லையா, அந்த மாதிரி. 0னா 2க்கும் துளி கூட சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இங்க தான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். 2 விஷயங்களுக்கு தொடர்பு இருக்கிறதுனாலேயே ஒன்னு தான் இன்னொன்னுக்கு காரணம்னு அர்த்தம் கிடையாது. இது சைக்காலஜில ஒரு கோல்டன் ரூல் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐஸ்கிரீம் சேல்ஸ் அதிகமாகறப்போ தண்ணியில மூழ்கி இறக்குறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. அப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா அதுக்கு காரணமா? கிடையவே கிடையாது. 2க்குமே உண்மையான காரணம் வெயில் காலம். சோ சிம்பிளா சொல்லணும்னா, இந்த 2 மெத்தடுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஏன் நடக்குதுன்னு சொல்லும், கோரிலேஷனல் ஸ்டடீஸ் என்ன விஷயங்கள் ஒன்னா போகுதுன்னு மட்டும்தான் சொல்லும். நம்ம டூல் கிட்ல இன்னும் சில டூல்ஸ் கூட இருக்கு. அப்சர்வேஷன் மெத்தட்ல ரிசர்ச்சர்ஸ் ஒருத்தரோட நடவடிக்கைகளை நேரடியாவே பார்த்து நோட்ஸ் எடுப்பாங்க. சர்வே மெத்தட்ல மக்கள் கிட்ட கேள்விகள் கேட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்சர்வேஷனோட பிளஸ் என்னன்னா, நிஜ உலகத்துல மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத அப்படியே பார்க்க முடியும். ஆனா மைனஸ் என்னன்னா, பார்க்கறவரோட சொந்த கருத்துக்கள், அதாவது பயஸ், ரிசல்ட்டை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சர்வேஸ் மூலமா ரொம்ப ஈஸியா ஷார்ட் டைம்ல நிறைய பேர்கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணிடலாம். ஆனா இதுல என்ன சிக்கல்னா, சில சமயம் மக்கள் உண்மையா சொல்லாம மத்தவங்க தப்பா நினைப்பாங்களோன்னு யோசிச்சு நல்ல பிள்ளை மாதிரி பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா போகலாம். சில ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன்ஸை ரொம்ப ஆழமா படிக்கிறதுக்கும் காலப்போக்கில் வர்ற மாற்றங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் சில ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். அதுதான் கேஸ் ஸ்டடி. இதுல ஒரே ஒரு நபர் அல்லது ஒரு சின்ன குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்கள பத்தி ரொம்ப ஆழமா டீட்டெயிலா ஸ்டடி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, ரொம்ப அரிதான மூளைக்காயம் ஏற்பட்ட ஒருத்தரை பத்தி தெரிஞ்சிக்க இந்த முறை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பெரிய பிளஸ் என்னன்னா, நமக்கு அம்சமான ரொம்ப டீட்டெயிலான டேட்டா கிடைக்கும். ஆனா ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு இது எல்லாருக்குமே பொருந்தணும் நம்மளால சொல்ல முடியாது. சரி, காலப்போக்குல மக்கள் எப்படி மாறுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு 2 மெயின் வழிகள் இருக்கு. லாங்கிடியூட்னல் ஸ்டடியில ஒரே குரூப்பை வருஷக்கணக்கா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா கிராஸ் செக்ஷனல் ஸ்டடியில ஒரே டைம்ல வேற வேற வயசுல இருக்கிறவங்களை எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஃபைனலா நம்ம டூல் கிட்ல இருக்கிற ரொம்ப ஹைடெக் கருவிகளை பார்க்கலாம். நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்துக்கும் உணர்வுக்கும் பின்னாடி நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு நேரடியா பார்க்க உதவுற கருவிகள் இவை.
அதுதான் சைக்கோ பிசியாலஜிக்கல் மெத்தட்ஸ். இஇஜி, எஃப்எம்ஆர்ஐ மாதிரி சூப்பர் அட்வான்ஸ்டு கருவிகளை வச்சு நாம ஒரு வேலையை செய்யும் பொழுது நம்ம மூளைக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு லைவா பார்க்க முடியும். இது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற கனெக்ஷனை சயின்டிஃபிக்கா நமக்கு ப்ரூவ் பண்ணுது. ஓகே, இப்போ ஒரு சைக்காலஜிஸ்டோட டூல் கிட்ல என்னெல்லாம் முக்கியமான கருவிகள் இருக்குன்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டோம். வாங்க எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப நீட்டா சம்மரைஸ் பண்ணுது. இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுதான் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு சரியான டூல் இருக்கு. அந்த கரெக்டான டூலை கரெக்டான கேள்விக்கு யூஸ் பண்றதுல தான் ஒரு சைக்காலஜிஸ்டோட திறமையே இருக்கு. சரி, இப்போ ஒரு சைக்காலஜிஸ்டோட டூல் கிட் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த தடவை ஒரு ஸ்டடியில இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் ஹெட்லைனை பார்க்கும்போது ஒரு செகண்ட் யோசிங்க. அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க? அவங்க சொல்றது காரணத்தையா இல்ல வெறும் ஒரு தொடர்பை மட்டும்தானா? இந்த ஒரே ஒரு கேள்வியை உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை இன்னும் தெளிவா பார்க்கறதுக்கு கண்டிப்பா உதவும்.